எலெக்ஷன் டைம்ல இத்தனை வருஷங்கள் இருந்துச்சு. அப்பல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள, சங்கடங்கள, சிக்கல்கள, இல்ல குறைகள அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ படி குறைகள அப்ப சொல்லாம, கடைசி இந்த 6 மாசம் 8 மாசங்கிறது எதுக்கு அப்படின்னா, எனக்கிட்ட ஒரு வோட் பேங்க் இருக்கு. என்ட்ட ஒரு சமூகம் இருக்கு. இத பேஸா வச்சு நான் ஒரு பிரஷர் குடுத்து பார்க்கிறேன். கிடைச்சா நான் உள்ள வந்துருவேன். அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இது இது எத காட்டுது? ஒரு சுயநலத்த தானே காட்டுது. எனக்கு அப்படிதான் தோணுது. டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், அதேமாரி இந்த பக்கம் சசிகலா அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அதிமுகல சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து பொறுப்புகள் கூட வேணாம். நாங்க வந்து கட்சி நலனுக்காக சேர்ந்துக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி வராங்க. ஆனா அப்படி இருந்துமே வந்து இவர் வந்து ஆதரவு போக்கு காட்ட மாட்றாரு. இன்னும் எதிர்ப்பாவே இருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு இருக்குல்ல சார் வெளியில. கட்சி நலனுக்காக அப்படின்னா ஏன் பிரிஞ்சு போனாங்கன்னு ஒண்ணு இருக்கு. பிரிஞ்சு போனவங்க ஏன் இவ்வளவு குறைகள் சொன்னாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படி குறைகள் சொன்னவங்க ஏன் இப்ப கடைசி நேரத்துல வந்து சேர்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத தாண்டி எல்லாருக்குமே ஒரு ஒரு அதிகார ஆசை இருக்கும். ஒரு ஒரு ஆள் பலம் தேவை. அந்த நல்லா இருக்கும். நிறைய பேர் சேர்ந்து நமக்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்கள் சொல்றப்ப, நம்ம தான் ஆளு. நம்ம தான் இந்த சமூகத்துக்கு முகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதன் அடிப்படையில தான் அவங்க இயங்குறதா எனக்கு தோணுது. எல்லாருக்குமே கட்சிக்குள்ள இயங்கணும், கட்சியோட சேரணுங்கிற ஆசை இருந்தாலும், அதை தாண்டி இதுக்குள்ள நம்ம யாரு? நம்மளோட அதிமுகங்கிற கட்சிக்குள்ள நமக்கான பவர் என்ன? அத நம்ம அதிகப்படுத்துறதுக்கு, பவர் காமிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பிரஷர் குடுக்கலாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்க இயங்குற மாரி எனக்கு தோணுது. அது கட்சிக்கு நல்லதில்ல. அது எடப்பாடி சாருக்கு தெரியுது.